மெழுகுவர்த்திக்குள்ள ஒரு நூல் இருக்கு. எனவே உள்ளே நூல் இருந்தாலும் இந்த சுடர் வெளிச்சம் காட்டுவதில் எந்த வித்தியாசமும் காட்டியது. அவர்களிடத்தில் பயின்ற எங்களுக்கு நாங்கள் தெரிந்த ஒரே கலை, மதம் பெரிதில்லை, மனிதம் மட்டும்தான் பெரிது. உள்ளபடியே உண்மையாக ஒன்றை சிந்தித்து உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உபத்த கலை கற்றுக் கொடுத்த மண்ணுக்கு பெயர் தான் திருச்சிராப்பள்ளி. ஒரு சின்ன செல்போன்ல இன்றைக்கு கைகளால் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இதழிலே ஒரு பூ மலர்ந்திருக்கிறதே, அது சிரிப்பு. நாயகன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஏற்புரை ஐயா கவியருவி வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயா அவர்கள், தேசிய கல்லூரி தமிழ்துறை தத்தெடுத்த தவப்புதல்வன், எங்கள் கல்லூரியின் முதுகலைத்துறை துவங்கிய ஆண்டில் முதல் மகன், உமிழ்நீர் கூட விழுங்கக்கூடாத ரமலான் நோன்பில் ஐயா அவர்கள் விழுங்கியது ராதாகிருஷ்ணன் அவர்களின் தமிழ்நீர் மட்டும்தான். வாணியம்பாடி நீ பாடி வந்தால் கலைவாணியும் பாடி வருவாள், வா நீயும் பாடி வா. தன்னை புகழ ஒரு தகுதியான வார்த்தை இல்லா அன்னை தமிழின் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் என் இரத்தத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றம் அதற்கு வேர் காரணமாக, விதை காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வாழ்த்துக்களை வள்ளல் உள்ளத்தோடு அள்ளி வழங்கிய பெருமக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்வது என்பது ஒரு சடங்கு பூர்வமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் இந்த நிகழ்வின் நிறைவிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக பேசிய என் அன்பிற்கினிய தம்பி திருச்சி சிவா அவர்கள் இந்த அவையின் மாண்பை அதிகப்படுத்தி விட்டார்கள். இது ஒரு கல்லூரியின் அரங்கம் இல்லை, இது தமிழர்களின் நாடாளுமன்றமாக இருக்கிறது என்று அதன் கனத்தை கூட்டிவிட்டார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு எண்ணங்களை, சிறப்புகளை, கருத்துக்களை எடுத்து வைத்து ஒரு செந்தமிழ் பந்தி இங்கே முந்தி வந்திருக்கிறது. ஆனால் நான் கை கழுவுவதற்கு கொஞ்சம் தண்ணீரோடு இல்லை, என் விழிகளில் கண்ணீரோடு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். அன்பிற்குரியவர்களே, சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் பிள்ளையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஊர். அப்துல் காதரும் இந்த மண்ணுக்கு ஒரு பிள்ளையைப் போலத்தான் நான் வந்தேன். என்னை தூக்கி பிடித்த தாய் குடுமி வைத்திருந்த ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்பதை நான் எந்த இடத்திலும் சத்தியமிட்டு சொல்ல முடியும். அதனைப் போலவே மரியாதைக்குரிய பேராசிரியர் அண்ணன் நாவுக்கரசர் அவர்கள் தன்னை பிழிந்து இந்த விளக்கில் எண்ணெய் வார்த்தார்கள். எனவே இந்த ரெண்டு பேரையும் நான் ஒன்றாக பார்க்கிறேன். ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என சொன்னால் என் நாவின் நடைவண்டியே அவர்கள்தான். எனவே எப்படி பேச வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் என்கிற அந்த பண்பினை வகுப்பறைகளுக்கு வெளியே இருந்து கற்றுத்தந்தார்கள். ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். மீண்டும் நான் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அவர் ஒரு மெழுகுவர்த்தி, ஏற்றப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தி. உள்ளே ஒரு நூல் குறுக்கே இருந்தாலும்
மெழுகுவர்த்திக்குள்ளே ஒரு பூநூல் இருந்தாலும் வெளிச்சம் காட்டுவதில் அந்த மெழுகுவர்த்தி வித்தியாசமே காட்டியதில்லை என்று சொல்லக்கூடிய வண்ணம். ஏன்னா மெழுகுவர்த்திக்குள்ள ஒரு நூல் இருக்கும். எனவே உள்ளே நூல் இருந்தாலும் இந்த சுடர் வெளிச்சம் காட்டுவதில் எந்த வித்தியாசமும் காட்டியதில்லை. அவர்களிடத்தில் பயின்ற எங்களுக்கு நாங்கள் தெரிந்த ஒரே கலை, மதம் பெரிதில்லை, மனிதம் மட்டும்தான் பெரிது என்பதை திருச்சிராப்பள்ளி எனக்கு கற்றுத்தந்தது. எனவே இந்த மண்ணிலே இருந்து இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வு வந்து பெருமக்கள் அணி செய்து என் மீது அன்பை வாரி அக்ஷதை நட்சத்திரங்களை அள்ளி உச்சியில் அப்படியே அள்ளி கொட்டியதைப் போல அன்பை தவிர வேறு எந்த அடையாளமும் என்னால் அதிலே பார்க்க முடியவில்லை. உலகத்தில் என்ன சம்பாதித்து இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, பேச வேண்டிய இடத்தில் பேச முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார். அதனால் இங்கே வந்து பேசுகிறேன் என்று சொன்னார். ஏறத்தாழ பல்லாண்டுகளுக்கு முன்பு இந்த தடைகளெல்லாம் வந்த பொழுதெல்லாம் அதையும் மீறித்தான் கருத்துக்களை மிக அச்சமில்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம், பண்பாடு இருக்கிறது என்பதை இந்த நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ் மண். மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு வலது காது கேட்காது, அது பல பேருக்கு தெரியாது. வலது காது கேட்காது. ஆனால் சட்டமன்றத்திலே அவர் முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிற காலகட்டத்தில் ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசினால் இடது காதால கேட்பாராம். எதிர்கட்சிக்காரர்கள் பேசுகிற பொழுது இடது காதால் கேட்பார்கள், ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசுகிற பொழுது வலது காதால் கேட்பார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். ஆளுங்கட்சி பாராட்டித்தான் பேசும், எதிர்கட்சி தான் உண்மையை பேசும் என்கிற காரணத்தால் கேட்கிற காதை அந்த பக்கம் திருப்பி கேட்பார் என்று நான் படித்திருக்கிறேன். நான் காதருங்கிறதுனால இவ்வளவு விஷயத்தையே சொல்றேன். என்ன சிறப்புன்னா, எங்க ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா, கர்ணனை பற்றி பேச போறியா, 1000 பேர் கர்ணனை பற்றி பேசி இருக்கலாம், ஆனாலும் அதில் ஒரு அசல் தன்மை, அடையாளம் இருக்க வேண்டும், உன்னுடைய தனித்தன்மை இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வார். எனவே எதிலும் அந்த ஒரிஜினாலிட்டி என்பது இன்னைக்கு நகலெடுக்கக்கூடிய வேலை நாடெங்கும் நடக்கிறது. ஆனால் உள்ளபடியே உண்மையாக ஒன்றை சிந்தித்து உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற கலை கற்றுக் கொடுத்த மண்ணுக்கு பெயர்தான் திருச்சிராப்பள்ளி என்பதை என் வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் நான் விலக்கி வைத்ததில்லை. உங்கள் ஊரில் நான் தேர்தலில் நிற்க போறதில்லை. எனவே உங்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. இன்றைக்கு நகைச்சுவை மன்றம், இந்த மார்கழி மாதம் சிறந்த மாதம். அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்னா ரொம்ப மரியாதையான மாதம், எல்லாரையும் கைகட்ட வைத்து விடக்கூடிய மாதம். கைகட்டக்கூடிய மார்கழி மாதத்தை கைதட்ட வைத்திருக்கிறது நகைச்சுவை மன்றம். முத்துப்பல் சிரித்தால் முகமெல்லாம் சிரிக்கும் அத்து மீறிய அழகுன்னு பாவேந்தர் பாடுறார். முத்துப்பல் சிரித்தால் முகமெல்லாம் சிரிக்கும், இது எல்லாரும் கூட எழுதிடலாம். முத்துப்பல் சிரித்தால் முகமெல்லாம் சிரிக்கும் அத்து மீறிய அழகு. இந்த வார்த்தைக்கு யாருக்கு பொருத்தம் சொல்லி சொன்னா, வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது நகைச்சுவை மன்றம். 75 பவள விழாவை பாராட்டுகிறது பேர் உள்ளத்தோடு, தாயுள்ளத்தோடு நகைச்சுவை மன்றம். எனக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, எங்க ஐயா கற்றுக் கொடுத்த அந்த நேரம், அந்த வாய்ப்பு, அந்த சூழல், அதிலே நீ என்ன தடம் பதிக்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம் என்கிற காரணத்தால் நான் பார்க்கிறேன், வெள்ளி என்பது வெள்ளை நிறத்தது, பவளம் என்பது சிவந்த நிறத்தது. எனவே ஒரு வெள்ளி விழாவை, பவள விழாவை
2 பச்சை தமிழர்கள் வந்து இங்கே பச்சை உண்டு, வெள்ளை உண்டு, பவளத்தின் சிறப்பு உண்டு, நான் தேசிய கல்லூரியில் பயின்றவன் என்பதற்கு அடையாளம் அதிலே உண்டு. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு மனிதனை பிரிக்கிற சக்திகள் பெருகி இருக்கிற பொழுது ஒன்றுபடுத்தக்கூடிய வேலையை நகைச்சுவை மன்றம் ஒரு வளமையான ஒன்றாக எடுத்து மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடியதை செய்கிறது. இந்த பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறதே. அப்ப நான் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு அது கம்பியா என் தம்பியா என்று தெரியவில்லை. ஏன்னா வயதானவர்கள் மாடிப்படி ஏறுகிற பொழுது நான் யோசிப்பது உண்டு, யாராவது கூட இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா பிடிச்சுக்கிறதுக்கு ஒன்று இருந்தால் பரவாயில்ல. முதியவர்கள் படியேற முற்படுகிற பொழுது ஒன்று தம்பியை பிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் கம்பியை பிடிக்க வேண்டும். நகைச்சுவை மன்றம் கம்பியை பிடித்திருக்கிறது, கம்பியின் தம்பியை பிடித்திருக்கிறது. அது வளையும், ஆனால் உறுதியாக இருக்கும், தாங்கி நிற்கும். இந்த கொடுக்கிற உள்ளம் எல்லோருக்கும் வராது. எத்தனை பேருக்கு கொடுக்கிற உள்ளம் வரும்? நான் ஒரு முறை எழுதி பதிவு செய்திருக்கிறேன். பிறக்கிற குழந்தை ஒவ்வொன்றும் கையை மூடிக்கொண்டுதான் பிறக்கிறது. பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையை ஏந்தி கொண்டு பிறப்பதில்லை. பிச்சைக்காரன் இரவலன் வீட்டு பிள்ளை கூட கையை விரித்து ஏந்தி கொண்டு பிறப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் கை மூடிக்கொண்டுதான் பிறக்கிறது. குழந்தை கையை மட்டும் மூடிக்கொண்டு பிறப்பதில்லை, கண்ணை மூடிக்கொண்டும் பிறக்கிறது. கை மூடி பிறந்தோம் நாம், கண் மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? இல்லையே. 2 பெண்களை நிர்வாணமாக ஒரு ஆயிரக்கணக்கான வெறிநாய் ஓநாய் கூட்டம் துரத்த பிறந்த மேனியாக திறந்த உடலோடு இந்த மண்ணில் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அதற்கு மணிப்பூர் என்று பெயர். நான் சொன்னேன் அது மணிப்பூர் இல்லை, அம்மணிப்பூர். அது அம்மணிப்பூர். அறிவு வளர்ந்திருக்கிறது, நாகரீகம் வளர்ந்திருக்கிறது, பண்பாடு மிகைத்திருக்கிற ஒரு பூமியில் இது நடக்கலாமா? எங்கே இருக்கிறது? எங்கே எது வற்றி போய் கிடக்கிறது, எது முற்றி போய் கிடக்கிறது? அருகூர்ந்து எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எனவே மணிப்பூரிலே நிகழ்ந்திருக்கிற நிகழ்வு அவர்கள் கௌரவர்கள் என்பதை உணர்த்துகிறது. என கௌரவமான காரியத்தை செய்திருக்கிறார். வழிபாட்டிடங்கள் கொளுத்தப்படுகின்றன. அது அஸ்தினாபுரம் என்று தெரிகிறது. ஏன்னா வழிபாட்டு இடங்கள் சாம்பல் மேடு, அஸ்திகள் குவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அஸ்தினாபுரம் என்று தெரிகிறது. ஆட்சியாளன் திருதராஷ்டிரன் என்றும் தெரிகிறது. பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் பார்க்க வேண்டும். நான் எதற்கும் அச்சப்பட்டதில்லை. என் பெருமைக்காக சொல்லல. எனக்கு கற்றுத்தந்த பெருமக்கள் மதுரை தியாகராசர் கல்லூரியிலே பயின்றேன். 65 68 வரை மொழிப்போரை அங்கே ஈடுபட்டு மாணவர்களாக நாங்கள் நடத்துகிற பொழுது பா விருக்கும் தமிழ் இருக்க பல பேருக்கும் பாய் விரிக்கும் இந்திக்கே ஆட்சி என்றால் காவிரிக்கும் கங்கைக்கும் உறவு வேண்டாம், கதிரவனின் வீட்டுக்குள் இரவு வேண்டாம் என்று 21 வயதில் எழுதிய விரல் தான் அப்துல் காதர் விரல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். போலீஸ் அடி வாங்கி உடைபட்ட கரங்கள். நான் ஏன் என் பெருமைக்காக சொல்லல, அதெல்லாம் அங்கே பயின்ற அந்த பயிற்சி இந்த தேதி வரைக்கும் எதையும் எதிர் நின்று நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக உன்னால் வாயை கூட திறக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன பயன்? நீங்கள் கழுதையை பார்த்திருக்கலாம். தம்பி சுகிசிவம் கழுதையை பற்றி ரொம்ப அருமையா சொன்னார் இல்லையா? நாயை பற்றியும் சொன்னார். இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, மனிதர்களை பற்றி பேசுவதை விட இவைகளை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று தெரிகிறது.
ஏன்னா அப்படிதான் இருக்குது. நான் கொஞ்ச காலம் ஒரு 16 ஆண்டுகள் ராஜ் தொலைக்காட்சியில் அகடபடம் நிகழ்ச்சி நடத்தினேன். ஒரு முறை ஈரோட்டில், இன்றைக்கு பெரியார் நினைவு நாள், ஈரோட்டில் இறங்குகை நான் போகிற தங்கு விடுதிக்கு போகிற பொழுது ஒரு பையன் கையை பிடிச்சி எடுக்கிறான். மாமா கொஞ்சம் அவசரமா வாங்க, மாமா கொஞ்சம் அவசரமா வாங்க, முன்ன பின்ன பார்த்தெரியாத முகம், மாமா கொஞ்சம் அவசரமா வாங்கங்கிறான். யாருப்பா நீ, என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த பக்கத்தில் தான் எங்களுடைய வீடு இருக்கு, கொஞ்சம் அவசரமா வாங்கன்னு கையை பிடிச்சி எடுக்கிறான். சரி இழுக்கிறானேன்னு போயிட்டு பார்த்தா அங்க தாயும் தந்தை, இந்த பையனுடைய தாயும் தந்தையும் சண்டை போட்டுக் கொள்கிறார். நேற்றுக்கு சாயங்காலம் கழுத நீ எங்க போயிருந்த அப்படின்னு கணவன் கேட்கிறார். இந்த பையனுடைய தந்தை கேட்கிறார், அதுக்கு ஏன் கரடியா கத்துறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இந்த பையன் கேட்கிறான், கரடி ஒன்று, கழுத ஒன்று இல்லையா, அம்மா கரடி, அப்பா கரடி, அம்மா கழுத, நான் யாருங்கிறான். எனக்கு அந்த கவலையெல்லாம், என்னை மாமான்னு கூப்பிட்டதுனால இப்ப நான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விலங்கு தாழ்வில்லை, விலங்கு நிலை என்பது இழிவில்லை. படைத்த காலத்தில் இறைவன் எந்த குணாம்சத்தோடு அதை படைத்தாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இது மாறுறதில்லை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் கொசு இரத்த தான வரிசையில் இடம் பிடிக்காது. நான் சொன்ன செய்தி, கண்மூடி பிறந்தோம், கைமூடி பிறந்தோம், மெய் மூடி பிறந்தோமா இல்லையா? பிறக்கிற குழந்தை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பிறக்கிறது? பிரசவம் பார்த்த நர்ஸ் அசிங்கமா இருக்கிறான்னா கண்ணை மூடிட்டு பிறக்குது. நீங்கள் அப்படித்தான் பிறந்தீங்க, நான் அப்படித்தான் பிறந்தேன். அரை நிர்வாணமாய் இருக்கிற தாய் முழு நிர்வாணமாய் இருக்கக்கூடிய குழந்தை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பிறக்கிறது? தன் இமைகளையே ஆடையாக அணிந்து கொண்டு மான உணர்வோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுக்கு வருகிறது. நிர்வாணம் என்பது கேவலம், அது விலங்குகளுக்கு உரியது இல்லையா? கழுதையை நீங்க பார்த்திருக்கலாம், ரொம்ப பக்கத்தில் போனா அது உங்களை கவனிச்சிடும். அது வெங்கட்ராமன் ஒரு என்னுடைய உடன் படித்தவர், எம்ஏல தேசிய கல்லூரியில். ஒரு நாள் வந்தேன், தஞ்சாவூர்லேருந்து வருவார், காகிதத்தை கசக்கி என்கிட்ட நீட்டுறார். நான் வாங்கினேன், நண்பர் கொடுக்குறாருன்னு. என்னப்பான்னு கேட்டேன், விரிச்சு பாருங்கிறார். எந்த ஐயமும் இல்லை, விரிச்சு பார்த்தேன், ஒன்றும் இல்லையப்பா, மோந்து பாருங்கிறாரு. மோந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு தூரத்தில் போய் நின்றுட்டு, இல்லையா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறார். சுத்தி வளைச்சு என்னைய கழுதன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே எண்ணி பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஆட்சி என்பது கழுதையை போல இருக்கக்கூடாது. காலையில் அழுக்கு உருப்படிகளை நீர்நிலைகளுக்கு சலவை சகோதரர்கள் எடுத்துச் செல்கிற பொழுது ஒரு கழுதை தன் முதுகிலே கட்டப்பட்ட அந்த ஆடைகளோடு போகிறது. பிறகு வெளுத்து அந்த உருப்படிகளோடு ஆடைகளோடு கழுதை மாலையில் திரும்பி வருகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதில் நியாயம் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். அழுக்கு உருப்படிகளை சுமந்து செல்கிற பொழுதும் கழுதை முகத்தில் கவலை இல்லை, அதே வெளுத்த மூஞ்சிதான். வெளுத்த உருப்படிகளை சுமந்து கொண்டு வருகிற பொழுதும் கழுதை முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, அதே முகம்தான். நான் நிறுத்தி சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே, உடைகளை சுமந்து கொண்டும் கழுதை நிர்வாணமாய்த்தான் இருக்கிறது. படைகளை சுமந்து கொண்டும் பாதுகாப்பு தராத அரசாங்கங்களைப் போல அது அந்த நிலையில் தான் இருக்கிறது. எனவே விலங்குகளை நாம் தாழ்வாக பேச வேண்டும் என்ற அமைப்பில் இன்றைக்கு விலங்குகளை பற்றி பேசுவது என்பது அவ்வளவு எளிதானதாக இருக்கிறது. சின்னப்ப தேவரை பார்த்து நான் கேட்டேன், பெரிய பெரிய கதாநாயகர்களை வைத்து நீங்கள் திரைப்படங்களை எடுத்தீர்களே, ஆட்டை வச்சு, மாட்டை வச்சு, புலியை வச்சு, குதிரையை வச்சு, ஹாத்தி மேர சாத்தின்னு ஒரு படம் இந்தியிலையும் ஓடிச்சு, தமிழ்நாட்டிலையும் நல்ல நேரம்னு ஒரு படம் ஓடிச்சு. புகழ்பெற்ற கதாநாயகர்களை வைத்து படம் எடுத்த நீங்கள் இப்ப யானையை வச்சு எடுத்திருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்துல் காதர், டயத்துக்கு ஷூட்டிங்க்கு சரியா வருது,
தாமதமாக வர்றதில்லை, போட்டதை திங்குது. மூணாவது, அதுக்கு காஸ்டியூமை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதா ஒன்று சொன்னார், ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிற பொழுது கதாநாயகியை கூட்டி போகாமல் இருக்கு. இப்படியே சொன்னார். அதனால் இவனை நம்புறதை விட நாம் அதை நம்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விலங்கு கதி, மனித கதி, தேவகதி, தெய்வகதி என்று 4 நிலைகள் ஒரு பரிணாம நிலையில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இன்றைக்கு நாம் விலங்கு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோமா என்கிற கவலை வருகிறது. உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கருத்துக்களை எடுத்து தொகுத்து வகுத்து எப்படி பகிர்ந்து அளிப்பது என்பது இருக்கிறது. எந்த குழந்தையும் கையை விரித்து கொண்டு ஏந்திய கையோடு எந்த குழந்தையும் பிறப்பதில்லை. கையை மூடிக்கொண்டுதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டாவது நான் கொடுக்க வந்திருக்கிறேனே தவிர எவனிடத்திலும் நான் வாங்குவதற்காக வரவில்லை என்கிற தன்மானத்தோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் தரைக்கு வருகிறது. போகிற போக்கில் வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியப்பட்டு இந்த உயர்ந்த விடுமியங்களை நோக்கி இன்றைக்கு இந்த தலைமுறை எப்படி தலைகீழாக போகிறது. ஒரு சின்ன செல்போன்ல இன்றைக்கு கைகளால் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். உள்ள செல்போனுக்குள்ள ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஃபுட்பால்ங்கிறது கால்களால் விளையாட வேண்டியது, கைகளால் எல்லாம் தலைகீழ போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எழுதுவதும் பேசுவதும் இயல்பாக நிகழக்கூடியது. செத்த மீன் தான் ஓட்டத்தோடு செல்லும், உயிரோடு இருக்கிற மீன் ஓட்டத்தோடும் இல்லை எதிரும் நீந்தும் என்பதை தமிழ் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. என் பேராசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால பெருமிதத்தோடு நான் நிற்கிறேன். எதையும் துணிந்து எழுதுவதும் அதன் எழுத்தின் வலிமையோடு நிற்பதுமாக இருக்கிறது. இன்றைக்கு என் தம்பி மாது ரொம்ப அருமையாக சொன்னான். அவன்தான் எட்டி உதைத்தான், சிவா அதை விடலை, எட்டி உதைத்ததனால்தான் கவிதை பீரிட்டு வந்ததோ என்று கூட சொல்வானோ என்று சொன்னான். அன்னைக்கு உதைக்கிற பொழுது அவனுக்கு உதைப்பது என்று தெரியாது. அதுவும் எனக்கு வலிக்கவில்லை. காரணம், என் ஞானத்தாய் பெற்றெடுத்த குழந்தை அந்த குழந்தை என்கிற காரணத்தால் எட்டி உதைத்தது மாதிரி இல்லை இல்லையா. என் இதயத்திலே இன்னும் துடிப்பை அதிகப்படுத்துவதைப் போல எட்டி 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 செல் என்று ஐயா அவர்களுடைய ஒரு சின்னஞ்சிறிய ஒரு பொருள் கூட, உயிரோட்டம் உள்ள ஒரு குழந்தை கூட என்னை தட்டி தகர்த்து விட்டு கீழே கொள்ளவில்லை. தட்டி தட்டி இதயத்தை கொடுத்த அந்த கால்களுக்கு நான் என்ன நன்றி சொல்லட்டும். தட்டி தட்டி உற்சாகப்படுத்திய கால்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பேசக்கூடியவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று சொன்னால் பேச்சிலே தரம் இல்லை. இழிவாக பேசுகிறார். தெளிவாக பேசுகிற பொழுது ஒரு சார்புணர்ச்சி, ஒரு சாயம் பூசக்கூடிய உணர்ச்சி பெருகி இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்கள், நினைத்து பாருங்கள். அந்த யுகத்தில் சுகிசிவம் நின்று பேசுகிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? எந்த சமூகத்திற்காக, எந்த மக்களுக்காக விழிப்புணர்வை பகிர்ந்தளிக்கக்கூடிய அற்புதமான பணியை ஆற்றக்கூடிய பெருமக்களை வெறும் சிரிப்பதற்காகவா? இல்லை, சிரிப்பதற்காக மட்டும் இல்லை. கருத்துக்களை எடுத்து தருகிற பொழுது எப்படி எடுத்து தர வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி களத்திற்கு பேருதான் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றம். பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றம் அதைத்தான் செய்கிறது. நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் தேர்வுத்தாளை திருத்துகிற பொழுது ஒரு தாளை என்னால் மறக்கவே முடியாது. எழுதி கடைசி தாளில் அவன் எழுதுறான், மீதியை செப்டம்பரில் காண்கன்னு எழுதுறான். அதனால் மீதியை வாணியம்பாடியில் காண்கன்னு 6-7 தேதிகளில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வாய்ப்பு உள்ள பெருமக்கள் அனைவரும் வர வேண்டும், வாழ்த்த வேண்டும். அது மட்டுமில்லை, எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்பதை நான் வாய்ப்பாக உங்களுக்கு இதை களம் அமைத்து தந்திருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தின் வாசலில் நின்று கொண்டு நான் சொல்கிறேன். அதனால தான் உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த விழுமியங்கள்,
இதனை எடுத்து பரிமாறுவதற்குரிய உயர்ந்த ஊடகம் எது என்பதை யோசித்து பார்க்கிற பொழுது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். உலகத்தில் தலை சிறந்த பூ எது என்ற கேள்வி கேட்கப்பட்டது. பூவில் இதழ் இருக்கும், பூவில் இதழ் இருக்கும், ஆனால் இதழிலே பூ, அதுதான் சிரிப்பு. பூவிலே இதழ் இருக்கும், இதழிலே ஒரு பூ மலர்ந்திருக்கிறதே அது சிரிப்பு. தூரத்தில் வருகிறவனை பார்த்து நீ புன்னகையோடு சிரிப்பதும் ஒரு அறம் என்று நபிகள் நாயகம் சொன்னார் இல்லையா? ஒரு அறம் என்று சொன்னார். ஒரு சின்ன செயல்பாடு கூட இருக்கும், ஆனால் அந்த சின்ன செயல்பாடு நினைக்கக்கூடாது. காந்தியடிகள் கவலைப்பட்டார். உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய திருக்குறள் இந்த மண்ணிலே உதித்தது, இந்த நாட்டின் தென்பகுதியிலே உதித்தது. அதனை மொழிபெயர்ப்பில் படிக்கிற பொழுது கூட நான் தொடங்கக்கூடிய இந்த அகிம்சை யுத்தத்தை பற்றி 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்த மண்ணிலே உதித்தவன் சொல்லி இருக்கிறான் என்பதை வியந்து பாராட்டி, அடுத்தொரு பிறவி அமையுமேயானால் தமிழனாய் பிறந்து தமிழிலே அதனை படிக்க விழைகிறேன் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டு பதிவு செய்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்ப. கூமோ காந்தின்னு அவர் தமிழில் கையெழுத்து போட்டதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா? நான் ஒன்று சொல்லுகிறேன், சாதாரணமானது தான். காந்தியடிகள் மட்டும் தமிழிலே எழுதப்பட்ட திருக்குறளை படித்திருந்தால் இந்த தேசம் தேசத்தந்தை இழந்திருக்காது. திருவள்ளுவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். கோட்சே கும்பிடு போட்டு கொண்டே தான் காந்தியடிகளை நெருங்கி வந்தான். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். உள்ளுக்குள்ளேயே ஆயுதம் இருக்கும். இந்த திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. தொழுகிறான் என்கிற காரணத்தால் அவன் உன்னை தாக்கப் போகிறான், உள்ளே ஆயுதம் இருக்கிறது என்று எடுத்து சொல்லக்கூடிய திருக்குறள் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பு சொல்லக்கூடிய திருக்குறளை காந்தியடிகள் அன்றைக்கு பயின்றிருந்தால் தொழக்கூடிய கையை பார்த்து உள்ளே ஆயுதம் இருக்கும் என்று எண்ணி இருப்பார், தவிர்த்திருப்பார். தமிழ் காப்பாற்றி இருக்கும். தமிழ் காப்பாற்றி. சின்ன செய்தி தான். இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, 1000 முறை வணக்கம் முறை இருக்கிறது என்றாலும் கூட தூரத்திலே பார்த்து கும்பிடுறான். யாரையும் கை குலுக்காத, கட்டி தழுவாத, கொடிய நோய் வந்திருக்கிற. அப்ப தூரத்திலே இருக்கிறவன் நோயில் சாகக்கூடாது என்று காப்பாற்றுவதும் தமிழ் வணக்கம் ஒன்றுதான் என்பதை நாம் அதனுடைய பெருமதியோடு சேர்த்து பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய உண்மை என்பது தெரியும். வலதுகை ஊட்டுகிறது, உண்ணுகிறது, இடதுகை கழுவுகிறது, துப்புரவு செய்கிறது. ஊட்டுவதும் உண்ணுவதும் உயர்ந்த தொழில், அது வலதுகை. இடதுகை கழுவுகிறது, துப்புரவு செய்கிறது. எனவே ஊட்டுதல் உயர்வு, உண்ணுதல் உயர்வு, கழுவுதல் துப்புரவு செய்தல் தாழ்வு என்று தொழிலில் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற உலகத்தில் ஊட்டுகிற கை, உண்ணுகிற கை, கழுவுகிற கை இரண்டும் சமம் என்பதுதான் தமிழ் வணக்கத்தின் அடிப்படை. நாம் செய்யறது தான். அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செஞ்சு சேர்த்து பார்க்கறது இல்லை. அதனாலே சொல்கிறேன், பூவில் சிறந்த பூ என்ன பூன்னா பருத்தி பூ என்று அக்பருடைய அவைக்களத்திலே பீர்பால் சொன்னதாக ஒரு சம்பவத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதோடு நிறுத்திடக்கூடாது. ஒரு கிரியேட்டர் கிடைத்திருக்கக்கூடிய பொருளை கச்சா பொருளாக வைத்துக்கொண்டு அதை அச்சா பொருளாக மாற்றி தர வேண்டும், உயர்ந்த பொருளாக ஆக்கி தர வேண்டும். அது வைத்திருக்கிறது மாதிரி அப்படியே வைத்திருந்தால் பாறைக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? அப்ப நீ வாங்குகிற பொழுது அதை வளர்த்து பெருக்கி இன்னும் மெருகூட்டி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பருத்தியை நீங்கள் கவனித்தீர்களா? பருத்தியை நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு முறை வாணியம்பாடியில் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது நகராட்சிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கிறான். மிக கேவலமான, ஆபாசமான, இழிவான ஒரு திரைப்படத்திற்கு ஒட்டப்பட்ட சுவரொட்டி. நான் அவசரமா ட்ரெயினுக்கு போறதுனால பார்த்துட்டு வேகமா போயிட்டேன். 60 வயது 6 வயது பிள்ளை தமிழ் சமூகத்தில் எல்லா பேரும் நின்று வேடிக்கை பார்க்கிறார். இரவு திரும்பி வந்தேன். வியப்பு என்ன தெரியுமா? வியப்பு என்ன தெரியுமா?
ஒரு மாடு அந்த போஸ்டரை கிழித்து கொண்டு தின்று கொண்டிருக்கிறது. மனிதர்கள் கண்களில் இருந்து எச்சில் சொட்ட சொட்ட கட்டுக்குலையாத மேனி காண்போர்க்கெல்லாம் தீனி என்று விழிகளால் எச்சில் சொட்ட சொட்ட பாலுணர்வு தூண்டக்கூடிய அந்த சுவரொட்டியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு மாடு கிழிக்கிறது. மாட்டுக்கு அறிவு இருக்கிறதா? இல்லை. ஆனால் மானத்தை காக்கக்கூடிய ஆடையை தரக்கூடிய பருத்தியை உருவாக்கக்கூடிய பொருள் பரவ வேண்டும் என்று நினைத்த இறைவன் அதை படைக்கிற பொழுது எப்படி படைத்திருக்கிறான்? திடமான பருத்தி விதைகள். அது எதன் பின்னணியில் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது? மென்மையான பஞ்சின் பின்னணியில் தான். என மானம் என்பது பெரிது, அது உயிரை விட பெரிது. அந்த மானத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது எது? ஆடை இல்லையா? ஆடை அல்லவா அடுத்து இருக்க வேண்டியது இல்லையா? ஐயையோ, இது அடுக்குமா? ஆடையே உடம்பை கெடுக்குமா? 6 வயதில் இருந்து 64 வயது ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வல்லுறவு செய்து கொல்லுகிறான். அது அடுக்குமாடி என்று நாம் சொல்லுகிற பொழுது தாய் தமிழை பார்த்து கேட்கிறேன், அடுக்குமாடி அடுக்குமாடி இது அடுக்குமாடி என்று நான் கேட்கிறேன். கேட்கிற எந்த நிகழ்வும் நம்மை அந்த நிகழ்வு ஏன் நிகழ்ந்தது என்கிற சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். அப்ப என்ன பொருள்னா, நகைச்சுவை மன்றத்துக்கு உள்ள சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, திடமான விதைகளை பருத்தி மென்மையான பஞ்சிலே தாங்கி இருப்பது, இது காற்றிலே விரைவாக பரவ வேண்டும் என்கிற காரணத்தால் தான் திடமான விதை போன்ற கருத்துக்களை மெல்லிய நகைச்சுவை என்கிற பஞ்சிலே கொடுக்கக்கூடிய பயிற்சி களத்திற்கு பேர்தான் இது. சிராப்பள்ளி இல்லை, இது இராப்பள்ளி, இது திறந்த ஒரு பல்கலைக்கழகம். இந்த நகைச்சுவை மன்றம் என்பது அன்றைக்கு அண்ணாவினுடைய கூட்டத்தை பற்றி சொல்கிற பொழுது திறந்த நிலை பல்கலைக்கழகம் என்று சொன்னார்களே, அது மாதிரி ஒரு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தை தான் தம்பி சிவகுருநாதனை போன்ற அவரோடு உடன் இருக்கக்கூடிய பெருமக்கள் இன்றைக்கு தாங்கி பிடிக்கிறார்கள். அதன் வேர்களில் ஈரத்தை வாடாது பார்த்து கொண்டிருக்கிற பொறுப்பு உங்களுடையது. என்னால் எது ஆகும் என சொன்னால் என்னை பிடிந்து கூட அந்த வேரில் நான் ஈரம் பாய்ச்சுவதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் ராதாகிருஷ்ண ஐயாவுடைய மாணவன். வாழுகிற பொழுது குடும்பத்திலே அரிசி இருந்ததோ பருப்பு இருந்ததோ, ஒரு அலுமினிய குவளை கூட சரியாக இல்லாத ஒரு வீட்டில் 7 குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த பேராசிரியர் எனக்கு தெரிந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணத்தை கட்டி கொண்டிருந்த பெருந்தகைதான் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை எண்ணினாலேயே என் இமை உதடுகள் உப்பு வார்த்தைகளை உதிர்க்க தொடங்குகின்றன. எனவே அவர்கள் உலவிய இந்த பூமியில் அதனுடைய அச்சு பிசகாத ஒரு அச்சுவார்ப்பிலே ஏற்படுத்தியதைப் போல பேராசிரியர் பெருந்தகை நாவுக்கரசர், சத்தியசீலன் அவர் ஒரு தண்டவாளம், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒரு தண்டவாளம், அப்துல் காதர் என்கிற இந்த சின்னஞ்சிறிய வண்டி புறப்பட்டு வருகிறது என்கிற காரணத்தால் தான் ரயில்வேயில் வேலை பார்க்கக்கூடிய சிவகுருநாதன் இதுவும் நம்ம கேஸ் தான் என்று இங்கே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். வந்து கேட்டு பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி நெஞ்சத்திலே நெகிழ்வை ஏற்படுத்திய பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.